தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது பட்டயம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன்.
ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே எல்லாம் சேர்ந்து ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் பாடுவேன் பாடுவேன் ஆடிக்கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன். இரண்டாவதாக ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. இயேசுவை அவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு இயேசுவை அவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதிப்பாடு இயேசுவை அவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு இயேசுவை அவாலே என்றும் பாடு. வெறிகொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கர் ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. இயேசுவை அவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை அவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர்
நன்றியால் துதிப்பாடு இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு இயேசுவை நாவால் என்றும் பாடு. Praise the Lord. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் உன்னை சேத படுத்துவதில்லை. பகலிலே வெயில் இரவிலே நிலவும் உன்னை சேத படுத்துவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு
கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடவர் ஆனவர், அவரும் துணையும் கேடவர் ஆனவர். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடவர் ஆனவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும், அவரும் துணையும் கேடகமானவர். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. சேர்ந்து பாடுவோம். பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே. ஆர்வமுடன் காடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. உடைய பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம், 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 பிரசன்னம். ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த
நாயகரே, கைவிடாத தூயவரே, விடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 ஆட்கொண்ட அதிசயமே, என்னை ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே என் அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே, பிரசன்னம் 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 ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். தென்காசி பகுதியிலே இடைக்கால் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை போதகருக்கும் குடும்பத்திற்கும் விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நாம் வேதத்திலிருந்த ஒரு பகுதியை தியானம் செய்ய போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆம், கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உனக்கு முன்பாக போகிறவர். இதுதான் பிரசங்கத்தினுடைய தலைப்பு. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். பைபிளில் தேவன் பல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடு இருக்கிறார். மகனே நீ கலங்காதே, மகளே நீ கலங்காதே, வாலிப தம்பி தங்கச்சி நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு முன்பாக போகிறவர். நீ கையிட்டு செய்கிற வேலைகளுக்கு முன்பாக, உன் குடும்பத்திற்கு முன்பாக, உன் சபைக்கு முன்பாக, உன் தேசத்திற்கு முன்பாக செல்கிறவர் தான் நீ ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆம், உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை பாருங்க. நம்மோடு இருக்கிற தேவன், நமக்கு முன்பாக போகிற ஒரு அருமை ஆண்டவர். அதோடு அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. எந்த வியாதி பிரச்சனையோ, எந்த கடனோ, எந்த நெருக்கடியோ, தேசத்தில் எவ்விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவர் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னை கனப்படுத்துவார். நீ மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான துயரங்கள், பலவிதமான துக்கங்கள், பலவிதமான நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர், உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர். இங்கே சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லையாம், ஒருபோதும் உங்களை விட்டு கைவிடுவதில்லை. இந்த தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
இதை பார்க்கிற என் அன்பு மகனே மகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முன்பாக, உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக, உங்கள் தேவைகளுக்கு முன்பாக, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் போகிறவராக இருக்கிறார். பைபிளில் திட்டமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. ஸ்தோத்திரம். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வியாதியில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி பகுதியிலே அங்கு பெரிய வெள்ள சேதம். நம்முடைய இந்தியாவிலே குஜராத்தில் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து ஒரிசா அந்த பகுதியில் வெள்ளை சேதங்கள். நம்முடைய தேசம் முழுவதும் கொரோனா என்கிற வைரஸில் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? உலகத்தில் உள்ளதான ஜனங்கள் தங்களுக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. அவர்கள் வியாதியில் மரித்து செத்து டைரக்டாக நரகம் போகிறார்கள். ஆனால் கர்த்தரை தெய்வமாய் ஆராதிக்கிற ஒரு பிள்ளைக்கு மரணம் சம்பவிக்கும் என்றால் பைபிள் சொல்லுகிறது, அடுத்த செகண்ட் நித்திய ஜீவன். நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த காலவெளியில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் உங்களுக்கு, உங்கள் சபைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரம் கொடுக்கிறார். நீங்கள் இதை பிடித்து கொண்டு நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு கடந்து செல்ல வேண்டும். நான் ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு முன்பாக அந்த வசனத்தை நான் கொண்டு வருகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய தேவனை பாருங்கள், வழியிலே நம்மை காப்பதற்கு நமக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். நான் தூதனை உனக்கு முன்னால் அனுப்புகிறேங்கிறார். மகிழ்ச்சியாயிருங்க. அன்பு மகனே மகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட இருங்கள். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வழியில் உங்களை காக்கும்படி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதை கேட்கிற உங்களுக்கு ஒரு மேன்மையான ஸ்தலம் உங்களுக்கு இருக்கிறது, ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சபையிலே அந்த போதகருக்கு முன்பாக உங்களை கொண்டு ஒப்பு கொடுத்திருக்கிறாரே, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நீங்கள் சமுதாயத்திலே கனப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். சகலவிதமான தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவரா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, அது உங்களுக்குரியது மட்டுமே. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தையும் சகல நன்மைகளையும் அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது வேறொரு நபருக்குரியது அல்ல, அது இண்டோஜலா, அது உனக்குரியது, அது உங்களுக்குரியது. அதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை விதமாக சொல்லுகிறது பாருங்க. நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பார்க்கும்போது தூதனானவர் என்று வருகிற இடங்களெல்லாம் அது மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிறவர். எல்லா மேன்மையையும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்துட்டு ஆண்டவர் நம்ம என்ன செய்யணுங்கிற நிபந்தனையை எங்கே கொண்டு வருகிறார். நிபந்தனைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்களும் அப்படியே வந்து நமக்கு பலிக்கும். அப்படியே நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கீழே பார்க்கும் பொழுது அதனுடைய 21வது வசனத்தில் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இதை கேட்டு கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற மகனே, கர்த்தர் உன்னை பார்க்கிறவராக இருக்கிறார். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், அந்த நேரத்தை எப்படி நீ செலவு பண்ணுகிறாய், உன்னுடைய ஆவிக்குள்ள உண்மையிலே தெய்வ பக்தி எப்படி இருக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து. நிறைய விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். ஒரு பஸ்ஸு வேகமாக வருது, ஒரு ட்ரெயின் வேகமாக வருது, அருகில் நிற்கும்போது டக்குன்னு எச்சரிக்கையாக சுதாரிப்போம்.
ஒரு கரண்ட் பக்கத்தில் போய் நிற்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். இதை குறித்து ஆண்டவர் சொல்லலை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய உன்னத அனுபவம், தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், வேத வசனத்திற்கு எப்படி பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம், வேத வசனத்தை அன்றாடம் தியானம் செய்கிறோமா, தினந்தோறும் ஜெபித்து அவரோடு ஐக்கியத்துக்குள்ள அந்த உறவுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை அறிந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவருடைய வாக்குக்கு செவி கொடு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ ஆவியானவர் உங்க போதகரை கொண்டு, ஊழியரை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறாரே, அந்த வார்த்தைக்கு செவி கொடு, அந்த செய்திக்கு, அந்த பிரசங்கத்துக்கு செவி கொடு. வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு நீ ஒப்புக்கொடு. நீ அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உன்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நீ ஸ்தோத்திரம் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தரை கோபப்படுத்தும்படியான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை நீ அப்புறப்படுத்திட்டு அவரை பிரியப்படுத்துகிற இடத்துக்கு வா. நம் தேவனை தொடர்ந்து கோபப்படுத்தி கொண்டு இருப்போம் என்றால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் சாத்தான் போய் எப்படி யோபுவுக்கு முன்பாக தர்க்கம் பண்ணி, சாத்தான் கர்த்தருக்கும் யோபுவுக்கும் நடுவில் நின்று அவன் போய் பேசுகிறவனாக இருக்கிறான். அவனை சுற்றி வேலி போட்டிருக்கிறீரே, அவனை சுற்றி கிருபை என்கிற வேலி அடைத்திருக்கிறபடினால்தான் அவன் உம்மை மட்டும் சேவிக்கிறான் என்கிற பதத்தை பயன்படுத்துகிறான். அதே வேளையிலே அவன் தவறு செய்வான் என்றால் பிசாசானவன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு எதிராக போய் தேவனுடைய சமூகத்தில் அவனுக்கு நீ இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காதே என்று சொல்லி தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். அந்த வார்த்தையை பாருங்கள். அவருக்கு செவி கொடு, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, அவரை பிரியப்படுத்து. அவர் உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக நாம் அவருடைய சமூகத்தில் அவரை கோபப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவருடைய பிரியம் நம்மேல் இருக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம அவரை வேதனைப்படுத்தி பாவத்துக்குள்ள வசனத்தை அறிந்த பின்பு துணிகரமான சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது அந்த செய்கையை அவர் பொறுப்பதில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாமம் நம்முடைய உள்ளத்தில் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்முடைய உள்ளத்தில் அந்த நாமம் எப்போதும் உள்ள தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாக. அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு, டெய்லி பிரசங்கம் கேட்கிறோம், டெய்லி வேதத்தை வாசிக்கிறோம், அனுதினமும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், இடைபடுகிறார். வாரம் வாரம் கர்த்தருடைய வார்த்தை ஊழியர்கள் மூலம் வருகிறது. அவருடைய வார்த்தையை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக, கர்த்தர் சொல்வதை மட்டும் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். அப்போ நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் அவரை கோபப்படுத்தாம, அவருக்கு பிரியமா நடந்து, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவருடைய சமூகத்தில் ஒரு சரியான நீதிமானாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சத்ருவுக்கு சத்ருவாயும் உன் விரோதிக்கு விரோதியுமாய் இருப்பேன். ஆமேன். உங்களுக்கு கடன் என்கிற சத்ரு இருக்கலாம், வாழ்க்கையில் வியாதி என்கிற பலவீனம் என்கிற ஒரு சத்ரு உங்களுக்கு இருக்கலாம். எப்படிப்பட்ட சத்ருவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி மட்டும் நீங்கள் நடக்கும்போது பைபிள் சொல்லுகிறது, உனக்கு என்னென்ன சத்ருவோ, கொரோனா என்கிற சத்ருவா, கடன் என்கிற சத்ருவா, பலவீனம் என்கிற சத்ருவா, அந்த சத்ருவை கீழ்ப்படுத்துகிறார். அந்த சத்ருவுக்கு எதிராக கர்த்தரே சத்ருவாக மாறி நம்முடைய சார்பில் நின்று எதிரான ஆயுதங்களை எல்லாம் துவம்சம் செய்து அவைகள் அழித்து போட்டு வெற்றியை கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லலாமா? தெய்வ பிள்ளைகளை சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். உங்கள் வாழ்க்கையில்
சத்துருவை குறித்து பயப்பட வேண்டாம். எந்த வைரஸ், எந்த போராட்டத்தின் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால், உங்களுக்குள்ள தைரியம் இருக்கும் என்றால், நீங்கள் ஒரு நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்றால், தேவனை கோபப்படுத்தாமல் பிரியப்படுத்துவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அவருடைய சத்திய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால், அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பக்கத்தில் நின்று அந்த எதிராளி ஆகிய சத்துருவை துரத்துகிறவராக இருக்கிறார். ஆம், கீழே பாருங்க, அதற்கு கீழே உள்ள வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். 23, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று. அவர் உனக்கு முன்பாக போகிறவரே தான் பிரசங்கத்தின் தலைப்பு. என் தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இங்க பலவிதமான பெயர்கள், இது எல்லாம் பலவிதமான குணாதிசயம் உள்ள மனிதர்கள். அந்த இடத்துல குடியிருந்த இந்த எமோரியர் ஏத்தியர் எல்லாம் பலவிதமான சுவாபங்களில் இருந்த நபர்கள். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பிரயாணம் பண்ணி போகிற வார்த்தையில், அந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான எபூசியர்கள், எமோரியர்கள், பல தடைகள், பல நெருக்கங்கள், பல இன்னல்கள், பல சிக்கல்கள் உன் வாழ்க்கையில் குறுக்கிடலாம். உன் வாழ்க்கையில் அது உனக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை கொண்டு வரலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நான் அவைகளை துரத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. மனமகிழ்ச்சி ஆயிருங்கள், மனமகிழ்ச்சி ஆயிருங்கள். எந்த பொருளாதார நெருக்கடியை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த வைரஸின் கிரியைகளை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனை, உங்கள் வேலை ஸ்தலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கர்த்தர் அதம் பண்ணி அவைகளை அப்புறப்படுத்துவேன் என்று சொல்லி திட்டமாக பேசியிருக்கிறார். ஆனபடினால நீங்கள் தைரியமாயிருங்கள். அந்த வார்த்தையை பாருங்க, நாம் முதல்ல படித்த உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், உங்க கூட இருக்கிறாருங்க. இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம், அந்த உறுதி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. என் அன்பு மகனே, மகளே, உன்னை ஒரு நாளும் அவர் கைவிடுவதும் இல்லை. அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆம், பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துகிறார், கர்த்தர் உன்னை மகிழ்ச்சி ஆக்குகிறார், கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுகிறார், உன்னை சந்தோஷப்படுத்துகிறார். எந்த விதமான இன்னல்களை குறித்தும் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. அந்த யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்கிற பகுதி, அதனுடைய 24ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உடைத்து போடுவாயாக. விக்கிரகம் தேவனுக்கு அருவருப்பானது, அவைகளை நீ உடைச்சு போடு என்கிற பதத்தை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நேரடியாக நாம் அவைகளை செய்யவில்லை. ஆனால் வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது நமக்குள் பலவிதமான விக்கிரகங்கள் நமக்குள்ள இருக்கிறது, சிந்தைக்குள்ள இருக்கிறது, இருதயத்துக்குள்ள இருக்கிறது. பலவிதமான விக்கிரகங்கள், இவைகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக நீங்கள் உடைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உடைச்சு போடு. உனக்குள்ள வரக்கூடிய ஸ்தோத்திரம், ஜெபிக்க முடியாத அந்த கட்டை உடைச்சு போடு, அந்த கோபத்தை உடைச்சு போடு, அடிக்கடி எழும்புகிற அவிசுவாசத்தை உடைச்சு போடு, உனக்குள்ள வரக்கூடிய பயத்தை உடைச்சு போடு. ஸ்தோத்திரம், பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய தடையை உடைச்சு போடு. ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பார்த்து, நீ உடைச்சு போட வேண்டிய காரியம் உண்டு. உனக்குள்ள சில விக்கிரகத்தை போல சில சுவாபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ள ஒன்றா சேர்ந்து கொண்டிருக்கும். அதை அடையாளம் கண்டுபிடித்து அதை நீ எடுத்து உடைச்சு போடு. ஆம், என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவைகளை உடைச்சு போடும்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை மட்டும் சேவிக்க கடவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற அந்த மேன்மையான வார்த்தை, அந்த மேன்மையான வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவன் திட்டமாக உங்களோடு பேசி, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரே.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாட்களில் அவர்களுக்கு இருந்ததான இன்னல்கள் மத்தியில் கலக்கத்தோடும் திகைப்போடும் பயத்தோடும் இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் இறங்கி வந்து அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னோடு இருக்கிற மகன், நீ என்னோடு உறவாடுகிற மகன், நீ என்னோடு பாடலை பாடி ஆராதிக்கிற மகன், நீ துதிக்கிற மகன், நீ ஜெபிக்கிற மகன், நீ என்னையே முன்னிறுத்தியிருக்கிறாய். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். நீ எனக்கு சொந்தமான மகன், நீ எனக்கு சொந்தமான மகள், உன்னை ஒருபோது நான் கைவிடுவதில்லை. நீ கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம். நீ கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம். ஏன் இந்த வார்த்தையை தேவன் ஆணித்தரமாக சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறார். அவர் உன்னை அழைத்தவர். இந்த உலகத்தில் வேறு ஒரு நபரும் பாவத்தை மன்னிக்க முடியாது, வேறு ஒரு நபரும் நம்மை பரலோகம் சேர்க்க முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று திருவுளம் பற்றின கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நீங்கள் உடைக்கப்பட வேண்டிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சேர்ந்த விக்கிரகங்களை அவைகளை ஒன்றொன்றாக உடைக்க வேண்டும். இருதயத்தில் தோன்றுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உடைத்து எறிய வேண்டும். சிந்தையில் வரக்கூடிய காரியத்தை உடைத்தெறிந்து வேண்டும். நீங்கள் இவைகளெல்லாம் தூக்கி வீசிட்டு தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. தேவ பிரசன்னம் இறங்கும். அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னை கோபப்படுத்தாத, அவரை பிரியப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வாருங்கள். அவரை துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்துங்கள். என்ன பிரியப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த பிரியம் உண்டாக பாடலை பாடி ஆராதிங்க, வேதத்தை தியானம் செய்யுங்க. பரிசுத்தமுள்ள காரியம் எவைகளோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் அற்புதமாக உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை அதிசயமாக நடத்துவார். வேதத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்ட அந்த மரத்தை போல் இருப்பான் என்று சொன்னாரே, அது யார்? கலங்காமலும் பயப்படாமலும் நடுங்காமலும் திகையாமலும் அவரை மட்டும் சார்ந்து வாழ்கிற பிள்ளை, அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளை, அவரை கோபப்படுத்தாத பிள்ளை, அவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பிள்ளை, அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தேவன் நல்லவர். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? கிருபை உள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போகிறவர். நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், உன்னதங்களிலே வாசம் பண்ணின அருணோதயமாகிய கர்த்தர், எங்கள் உள்ளத்திற்குள் கிரியை செய்கிற ராஜாதி ராஜா, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்கள் திருப்பப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் ஒருமித்து தேவனை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு உம்மை நாங்கள் கோபப்படுத்தாமல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.